நான் தான் உங்க ஷெஃப் நாச்சி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பீனட் பிண்டி பக்கோடா கதி. இது வேற ஒன்றும் இல்லை, நம்ம வெண்டைக்காவையும் பீனட்டையும் வச்சு ஒரு பக்கோடா பண்ண போறோம். அப்புறம் ஒரு மோர் குழம்பு பண்ணி இதை அதுக்குள்ள போட போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது இன்னைக்கு செஷன். வாங்க டைரக்டா ரெசிபிக்குள்ள போயிடலாம். வெண்டைக்காயை வச்சு ஒரு பக்கோடா. யூஸ்வலாக நம்ம வெண்டைக்காய் மோர் குழம்பு நம்ம ஊரில் பண்ணுவோம் இல்லையா? எப்படி பண்ணுவோம்? வெண்டைக்காவை நம்ம ஒரு 1 இன்ச் சைஸ்க்கு வெட்டி ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நம்ம மோர் குழம்புல போடுவோம். ஆனால் இதை வந்து நம்ம இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக வெட்டியிருக்கிறேன். 200 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தின் ஸ்லைஸ் வெண்டைக்காவை நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். இதை வச்சு பீனட் ஃப்ளேவர் வெண்டைக்காய் செம காம்பினேஷன். ஸோ இது ரெண்டையும் வச்சு ஒரு பக்கோடா பண்ணால் எப்படி இருக்கும் ஃபீல் பண்ணி பாருங்கள். அதை மோர் குழம்புல வேறு போட போகிறோம் நம்ம. ஸோ சூப்பராக இருக்கும். இதில் இப்போ வந்து நான் ஒரு 50 கிராம் பீனட்டை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். பீல் பண்ணி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். வேறு ஒன்றும், அதாவது இடித்து வச்சுருக்கிறேன் 1க்கு 2. அப்போ அதை சேர்த்துடலாம். நிலக்கடலை, பக்கோடாவுக்கு தேவையான கடலை மாவு ஒரு 25 கிராம் கடலை மாவு சேர்த்துடலாம். தென் அரிசி மாவு ஸ்பூன் கணக்கில் சொல்லணுன்னா 4 ஸ்பூன் உங்களுக்கு கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு. சோம்பு ஒரு பிஞ்ச் பக்கோடாவுக்கு வாசமாக இருக்கும், சேர்த்துடலாம். தென் சீரகம் ஒரு பிஞ்ச், அதுவும் பக்கோடாவுக்கு வாசத்துக்கு சேர்க்குறேன். தென் உப்பு தேவையான அளவு சேர்த்துருங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்க்க போகிறோம். லேசாக தண்ணி தொளிச்சு இதை பக்கோடா பதத்துக்கு, அதாவது உருட்டி பக்கோடாவாக ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம பெசரைக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் நான் தேவையான அளவு தண்ணி பிசைஞ்சிட்டேன். ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆயிடக்கூடாது, ஏன்னா வெண்டைக்கால பிசு இருக்கும் இல்லையா? அதனால் நம்ம போட்ட மாவை நல்லா பிடிச்சிக்கிட்டோம். ஸோ முறுமுறுப்புக்காக லேசாக 2 ஸ்பூன் இதில் ஆயில் விடுறேன். ஓகே, சரியாச்சு. நான் ஒரு பக்கம் ஆயில் ஹீட் பண்ணிட்டேன். சூப்பராக இந்த வெண்டைக்காவை பக்கோடா போட்டு எடுத்துக்கிட்டலாம். ஆயில் சூடாயிடுச்சு, பக்கோடா போட்டுறேன். ஸோ அழகாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி போட்டுக்குங்க. நம்மளுடைய வெண்டைக்காய் பக்கோடா சூப்பராக பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதோட பீனட் இருக்குது. இதை சும்மாவே சாப்பிட்லாம், மோர் குழம்புல போடாமையே. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க. பார்க்கவே ரொம்ப அப்பிடைட்டிங்காக இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா, அது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்ததும் பொரி அடங்கினதும் எடுத்துடலாம். ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ வெண்டைக்காங்கிறனால ஃப்ரை ஆகிறதுக்கு நம்ம ரெகுலர் பக்கோடாவோட கொஞ்சம் லேட் ஆகும். 6 to 8 மினிட்ஸ் ஆகுது டைம் எடுக்கும் ஒரு பேட்சுக்கு. ஸோ அழகாக இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி டிஷ்யூ லைன் பண்ண பிளேட்டில் எடுத்துடலாம். சூப்பராக நம்மளுடைய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா சவுண்டு? ஸோ கிறிஸ்பாக இருக்குது. ஸோ இப்படி தான் பக்கோடா இருக்கணும், கலர்ஃபுல்லாக. ஸோ இப்போ இந்த மோர் குழம்பு கடின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கடிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷனாக எல்லாத்தையும் இதிலே மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்புறம் தாளிப்பு போட்டு இதை அதில் ஊற்ற போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னா, முக்கியமான விஷயம் தயிர். இது வந்து 250 ml, அதாவது 1 கப் தயிர் எடுத்துக்கங்க. ஒரு மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு இதை சேர்த்துடலாம். தென் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, பேசன் ஃப்ளார், அதையும் சேர்த்துடலாம். இதுதான் நமக்கு இந்த கறியோடைய பைண்டிங் ஏஜென்ட்டு. ஸோ லம்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு இதை விஸ்க் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதில் நம்ம பக்கோடா மாவு, அதாவது பேசன் ஃப்ளார் சேர்க்குறனால நமக்கு ஹெவியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஜீரணத்துக்காக அஜ்வைன் கொஞ்சம் சேர்ப்போம். அதை இந்த தயிர்லேயே நம்ம சேர்த்துடலாம். 1 பிஞ்ச் அஜ்வைன், அதாவது ஓமம். 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்குங்க. தாளிப்பில் நம்ம 2 பச்சை மிளகாய் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தோதான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தென் பக்கோடாவில் நம்ம உப்பு போட்டிருக்கோம், ப்ளஸ் கடியிலையும் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். 1 பிஞ்ச் மஞ்சத்தூள். தயிரோட தண்ணி தேவையான அளவு ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணி இது எப்படின்னா, நமக்கு கடி வந்து பக்கோடா போடும்போது ரொம்ப டைட் ஆயிரும். ஸோ பண்ணும் போதே நம்ம வந்து கொஞ்சம் தின்னாக லூஸாக பண்ணாதான் நம்மளுடைய பக்கோடா போடும்போது அது பாதி அப்சார்ப் பண்ணும். அப்போ நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். ஸோ அதனால் கொஞ்சம் வாட்டரியாகவே இருக்கட்டும் மிக்ஸ் பண்ணும்போது. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி கடிக்கு தேவையான தயிர் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போது நம்ம தாளிப்பை பார்த்துடலாம். 2 ஸ்பூன் ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு 1 டீஸ்பூன். கடுகு ஆயிலில் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. சீரகம்
1/2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு பிஞ்சு, ரொம்ப சேர்த்துற வேண்டாம், கசப்பு வந்துடும். காஞ்ச மிளகாய் 2லேருந்து 3 பொரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ கருவேப்பிலை ஒரு ஸ்ப்ரிங் சேர்த்துடலாம், 6லேருந்து 7 இலை, சூப்பராக வாசமாக இருக்கும். இஞ்சி 1 இன்ச் சாப் பண்ணது அதையும் சேர்த்துட்றேன். தென் பச்சை மிளகா 2, அதுவும் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவைன்னா ஒரு 1/2 பெரிய ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவசியம் இல்லை. நான் இன்றைக்கி ஆனியன் சேர்க்கலை. ஸோ இப்போ இதில் எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது, ஏன்னா மஞ்சத்தூள், பெருங்காயத்துலேருந்து, ஓமத்துலேருந்து எல்லாத்தையும் நம்ம தயிரில் சேர்த்தாச்சு. அதை தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ இந்த மிக்சரை மெதுவாக ஊற்றுறேன். கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த கலரே சாப்பிட்றதுக்கு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணும். ஸோ இப்போ இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சிடட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக பக்கோடாவை சேர்க்க போகிறோம். யூஸ்வலாக பக்கோடாவை வந்து இந்த ரெசிபியை பொறுத்த வரையும் நம்ம உள்ளுக்குள்ளே போட்டோம்னா அதெல்லாம் அப்சார்ப் ஆகி ஒரு மாதிரி கொசன் ஆயிரும் இல்லையா. அதனால சர்விங்க்கு முன்னாடி பக்கோடாவை சேர்த்தா போதும். ஒரு 10 மினிட்ஸ் இதை கொதிக்க விட்ருவோம். ஸோ நம்மளுடைய கடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது மினிமமாக 10 to 15 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் பெட்டர் என்னை கேட்டால். அப்போ தான் உங்களுக்கு அது திக்காகும், பைண்ட் ஆகும் நம்ம சேர்த்த பேசன் ஃப்ளாரும், அதாவது கடலை மாவும் தயிரும். பார்த்தீங்களா, இப்போ நம்ம லூஸாக எவ்வளோ தண்ணியாக கரைச்சிருந்தோம், ஆனால் திக்காயிடுச்சு. இன்னமும் இதை நம்ம பக்கோடா போட்டதுக்கப்புறம் இன்னும் திக்காயிடும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடுறது நல்லது. கொதிச்சிருச்சு, இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அதை எடுத்து சர்விங் எப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம சர்விங்க்கு முன்னாடி இதை போட்டால் போதும் பக்கோடாவை. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு, இல்லை நைட்டுக்கும் நமக்கு பேலன்ஸ் கடி வேணும் அப்படின்னா கொஞ்சத்தை நிறுத்திக்கிங்க. உங்களுக்கு தேவையான அளவில் மட்டும் கடி எடுத்துக்கிட்டு இந்த பக்கோடாவை அங்கங்கே போட்டுட்டு இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஏன் நான் முன்னாடி ரொம்ப நிறையா போட வேணாம்னு சொல்கிறேன்னா அப்சார்ப் பண்ணிவிட்டு அப்புறம் கூட்டு மாதிரி ஆகிடும். ஸோ நமக்கு கிரேவியும் வேணும் இல்லையா, அதனால தான். பிண்டி பீனட் பக்கோடா கடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு லஞ்சுக்கு சுடு சாதத்தோட இதை வச்சு சாப்பிட போகிறேன். இன்னமும் கிறிஸ்பாக ஏதாவது நம்ம கூட சேவ் அல்லது பக்கோடா அல்லது வடை இந்த மாதிரிலாம் இதோட காம்பினேஷனாக வச்சு அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ஒரு லஞ்சுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை அடுத்த செஷனில் சந்திக்கிறேன். Until then, bye from Balnachi. Please do share and subscribe. Thank you.